வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தினமும் கொத்தவரங்காயை சாப்பிடணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் கொத்தவரங்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடுகள் நம்மளுடைய உடலில் நீங்க பெற்று நிறைய மருத்துவமைகளை கொத்தவரங்காய் நமக்கு கொடுக்கும். ஸோ இதில் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. இது நம்மளுடைய உடம்புல தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை குறைக்கும். ரத்த நாளங்கள் இதன் மூலமாக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். கொத்தவரங்காயில் அதிக அளவு புரதச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள், கரையக்கூடிய நார் சத்துக்களாக இருக்கிறதால நம்மளுடைய உடலை எப்போதுமே ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். கொத்தவரங்காய் உணவினுடைய அளவை குறிப்பிடும்போது கலோரியினுடைய அளவு மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கு. ஸோ நம்மளுடைய உடல் எடை வந்து நமக்கு குறையணும் அப்படின்னா நம்ம எப்போதுமே கலோரிகள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள், அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது, நார் சத்து நிறைந்திருக்கு. இது என்ன பண்ண முடியும்னா நமக்கு பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு மீண்டும் மீண்டும் நம்ம உடல் எடை அதிகமாகிட்டே போகிறத முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு முழுவதுமாக எனர்ஜி, ஆற்றலாக நமக்கு அதை மாற்றி கொடுத்துரும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே வடிகட்டிடும். அதனால் நம்மளுடைய உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் உறுதுணையாக இருக்கும். இரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்மளுடைய உடலில் ரத்த சிகப்பணுக்கள் இருக்குங்க இல்லையா, அந்த ரெட் பிளட் செல்ஸ், அந்த ரெட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கை, அந்த லெவல் வந்து குறையும் பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறைய ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜன் சப்ளை வந்து தட்டுப்பட ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் சப்ளை தட்டுப்பட ஆரம்பிக்கும் போது உடல் சோர்வு, மயக்கம், தலைவலி, குமட்டல் போன்ற அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகைக்கான அறிகுறிகள் ஏற்படும். இதை கியூர் பண்ணுறதுக்கு இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொத்தவரங்காயில் இரும்புச்சத்து இருக்குது. இந்த இரும்புச்சத்து நமக்கு என்ன பண்ண முடியும்னா ரெட் பிளட் செல்ஸோட லெவலை முறையான அளவில் பராமரிக்கும். ரெட் பிளட் செல்ஸ் முறையான லெவலில் இருக்கிறதால ஹீமோகுளோபினுடைய லெவலும் முறையான அளவில் இருக்கும். இதன் மூலமாக ஹீமோகுளோபின் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்வதால் உடல் சுறுசுறுப்பாகிடும். உடல் சோர்வு, மயக்கம், தலைவலி போன்ற அனீமியா, அதாவது அந்த ரத்த சோகைக்கான நோய்கள் அறிகுறிகள் நமக்கு எதுவுமே இருக்காது. ரத்த சோகை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவர் வந்து நம்ம கொத்தவரங்காய் சாப்பிடும்போது இன்க்ரீஸ் ஆகும். அன்றாடம் நம்ம வெளியில் செல்லும்போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு திறன் தான். கொத்தவரங்காய் உணவுகளில் அதிகம் சேர்த்துட்டு வந்தபோது அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூன் பவரை கொத்தவரங்காய் அதிகப்படுத்தி நோய்கள் வந்து நம்ம வந்து அது பாதுகாக்கும். ஸோ பொதுவாக இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளுமே கொத்தவரங்காய் வராமல் தடுக்கும். சருமம் நலம் பெறுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். நமது சருமம் எனப்படக்கூடிய வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோற்றத்தையும் தருது. கொத்தவரங்காய் சரும பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்து கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருள்கள் சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்குது. அதோட முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள், பருக்கள் போன்றவற்றையும் கொத்தவரங்காய் நமக்கு ஏற்படாமல் என்ன பண்ணா தடுக்கும். அப்போ நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ், கிருமிகள், அழுக்குகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றி தளர்வான சருமம் இல்லாமல் நீரேற்றத்தோடு இருக்கக்கூடிய சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு முகப்பொரு, கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எதுவுமே இல்லாமல் அழகான சருமத்தை பெறுவதற்கு கொத்தவரங்காய் உறுதுணையாக இருக்கும். மலச்சிக்கல் நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் வந்து உண்டாகும். ஸோ இப்படிப்பட்டவங்களை அடிக்கடி வந்து கொத்தவரங்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து இந்த பிரச்சனையை அவங்களுக்கு சரி பண்ணிடும். தினமும் தங்களுடைய உணவுகளில் பொரியல், கூட்டு போன்ற வகைகளில் கொத்தவரங்காய் சேர்த்துக்கொள்ளும் போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல்லாம் குணப்படுத்தப்படும். வயிற்றில் வந்து உணவு தங்குவது வந்து இருக்காது. ஸோ உணவு தங்காமல் அந்த உணவுகள் செரிமானமாகப்படும். செரிமானமான உணவுலேருந்து ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும் போது மலச்சிக்கல் பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அந்த மாதிரி ஒரு
காய்கறி தான் கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது அது இதயத்துக்கு நன்மை கொடுக்கும். கொத்தவரங்காய் ரத்த நாளங்களில் தேங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள், அந்த கெட்ட கொழுப்புகளை குறைய வைக்கிறதால ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஸோ இது போல நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த நலமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.